யோசிக்காம ஒரு விஷயத்துல இறங்குறது, அதிக பழக்கம் இல்லாதவர்களோட சேர்ந்து பழகுறது, உடனே ஒரு முதலீடு செய்யறது, ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன்ல போகிறது, அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும். குறிப்பாக 7ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது ஒரு அந்நியர்னால சில விஷயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும். ஆனா குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள்லாம் அருமையா நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது. இதுவரை வந்து காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கை கூடவில்லை, கொஞ்சம் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஒரு பார்வை, குருவின் பார்வை, அது 11ஆம் இடத்திலிருந்து பெறக்கூடிய பார்வை வந்து 7ஆம் இடத்துல ராகுக்கு வரும் பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமா வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறது. பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணி சம்பாதிக்கிறது, டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அதுல பாத்தீங்கன்னா இப்போ என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசை போகுது, எந்த புக்தி போகுது, அதெல்லாம் இப்போ கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுது, நீங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் சமய விரயங்கள், வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுடைய பொட்டென்ஷியலை நீங்க ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்க கரெக்டான டைம்ல பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் முறையில் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.